உங்க அப்பா உயில் எழுதிருக்காங்க, அதை படிக்கிறேன். அருணாச்சல அம்பலக்காரராகிய நான் என்னுடைய சொத்துக்களை என் குடும்ப வக்கீலான திரு ரங்கசாமி அவர்களிடம் என் சுயநினைவுடன் சொல்ல அவர் எழுதியது. நான் வாங்கிய வீட்டையும் 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 எல்லா சொத்துக்களையும் 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 என் பிள்ளைகளான ரகு ரதிக்கே சேரும். என்னுடைய வளர்ப்பு மகனாகிய ராஜாவுக்கு இதில் பங்கு பெறவோ உரிமை கொண்டாடவோ எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட ராஜாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னையா அது அக்கிரமா இருக்கு? என்னுடைய மனைவியாக மீனாட்சி அருணாச்சலத்தின் நகைகள் துணிமணிகள் உள்பட அத்தனை பொருட்களும் என்னுடைய மகளான ராதாவை சேரும். என் வளர்ப்பு மகனான ராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்ன இருந்தாலும் பெரியய்யா இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் எழுதிய அத்தனை சொத்துக்களும் என் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் எந்த பிரிவினை எண்ணங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என் வளர்ப்பு மகனான ராஜா சொல்ல நான் எழுதியவை. பாத்தீங்களா, இப்ப தெரியுதா ராஜா அண்ணன் யாருன்னு? இந்த சொத்தை எல்லாம் அண்ணன் அப்பா கிட்ட உங்க பேருக்கு எழுத சொல்லனா உங்க இடம் நடுத்தருதான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தோம், அதையெல்லாம் சமாளிச்சு அண்ணன் வெளியில இருந்தே நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டாரு. அதான் ராஜா அண்ணன். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கங்க. இதாண்ணே உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. வாங்கண்ணே, இனிமேல் நீங்க தான் இந்த நாற்காலியில உட்காரணும். வீட்டுல யார் தப்பானாலும் அப்பா இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்டாரு. இனிமே நாங்க யார் தப்பானாலும் நீங்க இதுல உட்கார்ந்து கேள்வி கேட்கணும். வந்து உட்காருங்கண்ணே, வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம். அம்பலக்கார இப்ப உட்காருங்க சேர்ல. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்க. அம்பலகாரம்மா வர்றாங்க, அவங்களும் உங்க கூட உட்காரட்டு. வாங்க அம்பலகாரம்மா, வாங்க. வாங்க அம்பலகாரம்மா, போய் உட்காருங்க அம்பலகாரம்மா. நல்லதும் கெட்டதும் பாக்குறவங்க கண்ணை பொறுத்து. முன்ன நான் தப்பா பார்த்தேன், இவங்க தப்பா தெரிஞ்சாங்க. இப்ப நல்ல எண்ணத்தோட பாக்குறேன். இந்த ஜோடி நல்லாவே இருக்கும்.